أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சஹாபிகளின் குறிப்பிலிருந்து இன்று கொஞ்சம் எடுத்துரைப்பேன். முதலாவது குறிப்பு ஹஸ்ரத் அபு லுபாபா பின் அப்தல் முன்சிர் அவர்களை பற்றியதாகும். அவர்களை குறித்து சில அறிவிப்புகள் கிடைத்துள்ளன. அதையும் நான் எடுத்துரைத்து விடுகின்றேன். விபரமாக ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அல்லாமா இப்னு அப்துல் பர் தனது அல் இஸ்தியாப் எனும் நூலில் எழுதுகிறார்கள், வ ஆஹரு நஅதரஃபு பிதுனூபிஹிம் ஹலத்து அமலன் சாலிஹம் வ ஆஹர செய்யா. அதாவது தங்கள் பாவச் செயல்களை ஒப்புக்கொண்ட வேறு சிலரும் உள்ளனர். இவர்கள் நல்ல செயல்களை வேறு சில தீய செயல்களுடன் கலந்துவிட்டனர். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் இந்த வசனம் குறித்து கூறும்போது, இந்த வசனம் அபு லுபாபா மற்றும் அவர்களுடன் இருந்த 8-9 நபர்களை குறித்து இறங்கியது. இவர்கள் தபூக் போருக்கு செல்லாமல் இருந்துவிட்டனர். பிறகு வெட்கி தலைகுனிந்து இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்டனர். மேலும் தம்மை தூணோடு கட்டி கொண்டனர். இவர்கள் செய்த நற்செயல் தௌபாவாக இருந்தது. இவர்கள் செய்த தீய செயல் ஜிஹாதிலிருந்து பின்தங்கியதாக இருந்தது. முஜம்மா பின் ஜாரியா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹஸ்ரத் ஹன்சா பின்த் ஹிசாம் அவர்கள் ஹஸ்ரத் உனைஸ் பின் கதாதா அவர்களுடன் திருமண பந்தத்தில் இருந்தபோது ஹஸ்ரத் உனைஸ் அவர்கள் உஹது போர் நாளன்று ஷஹீதாகிவிட்டார்கள். பிறகு ஹஸ்ரத் ஹன்சா பின்த் ஹிசாம் அவர்களின் தந்தை அன்னாருடைய திருமணத்தை முசைனா கோத்திரத்தை சார்ந்த ஒருவருடன் செய்து வைத்து விட்டார்கள். அதை அன்னார் விரும்பவில்லை. ஹஸ்ரத் ஹன்சா அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் நிக்காவை முறித்து வைத்தார்கள். ஆகவே ஹஸ்ரத் லுபாபா அவர்கள் ஹஸ்ரத் ஹன்சாவை திருமணம் செய்தார்கள். அதன் மூலமாக ஹஸ்ரத் சாயிப் பின் அபி லுபாபா பிறந்தார்கள். அப்துல் ஜப்பார் பின் வர்து அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அபி முலைகா அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். அப்துல்லா பின் அபி யசீது அவர்கள் கூறியது என்னவென்றால், ஹஸ்ரத் அபு லுபாபா எங்களை கடந்து சென்றார். நாங்கள் அவர்களுடன் சென்றோம். அவர்கள் தம் வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களுடன் நாங்களும் வீட்டுக்குள் நுழைந்தோம். பழைய கிழிந்த உடையை அணிந்து கொண்டு ஒருவர் அமர்ந்திருக்க நாங்கள் கண்டோம். எவர் அழகிய குரலில் திருக்குரானை ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டுள்ளேன் என அந்த நபர் கூறினார். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் அபு ஜியாஹ் பின் சாபித் பின் நொமான் அவர்களை பற்றியதாகும். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஸ்ரத் அபு ஜியா அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் போருக்காக புறப்பட்டார்கள். கல்லின் முனை குத்தியதால் கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் அவர்களுக்கான பங்கை வைத்தார்கள். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் அன்சா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய குறிப்பாகும். ஹஸ்ரத் அன்சா அவர்களின் பட்டப்பெயர் அபு மஸ்ரூஹ் என்பதாகும். சிலரை பொறுத்தவரை அபு மிஸ்ரஹ் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சராஹ்வில் பிறந்தார்கள். சராஹ் என்பது ஏமன் மற்றும் அபிசீனியாவுக்கு அருகில் உள்ள ஓர் இடமாகும். இவர்களின் ஹிஜ்ரத் பற்றி இவ்வாறு வருகிறது, இவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது ஹஸ்ரத் குல்சூம் பின் ஹதம் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் ஹஸ்ரத் சாத் பின் ஹைஸ்மா அவர்களின் வீட்டில் தங்கியதாக கூறப்படுகிறது. இமாம் ஜுஹ்ரி அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
லுகருக்கு பிறகு சந்திக்க விரும்புவோர்களுக்கு சந்திக்க அனுமதி வழங்கி வந்தார்கள். அந்த மக்களுக்காக ஹஜ்ரத் அன்சா அவர்கள் அனுமதி வாங்கி வந்தார்கள். சந்திக்க விரும்புவோர்களுக்காக வீட்டுக்குள் தகவல் வழங்குவது அன்னாருடைய வேலையாக இருந்தது. அடுத்த குறிப்பு ஹஜ்ரத் மர்சத் பின் அபி மர்சது அவர்களை பற்றியதாகும். இம்ரான் பின் மன்னாக கூறுகிறார்கள், அபு மர்சத் மற்றும் அவர்களின் மகன் மர்சத் பின் அபி மர்சத் ஆகியோர் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது இருவரும் ஹஜ்ரத் குல்சூம் பின் ஹதம் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். முஹம்மது பின் உமர் கூறுகிறார்கள், அன்னார் உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். ரஜி போர் நாளன்று அன்னார் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் மர்சத் அவர்களின் ஒரு மகன் உனைஸ் பின் அபி மர்சது அல் கனவி என்போரை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. இவர்கள் அனஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் உனைஸ் என்ற பெயர் அதிகம் காண கிடைக்கிறது. இவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்கா வெற்றியின் போதும் ஹுனைன் போரிலும் பங்கு பெற்றார்கள். இப்னு ஹஜர் அவர்கள் ஹஜ்ரத் மர்சத் அவர்களின் ஷஹாதத் ஹிஜ்ரி 4 சஃபர் மாதத்தில் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்த குறிப்பு ஹஜ்ரத் அபு மர்சது கன்னாஸ் பின் அல் ஹுசைன் கனவி அவர்களுடையதாகும். இவர்களின் பெயர் கன்னாஸ் ஆகும். தந்தை பெயர் ஹுசைன் பின் எர்மு ஆகும். அன்னாருடைய பெயர் குறித்து கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. சிலரை பொறுத்தவரை அன்னாருடைய பெயர் கன்னாஸ் பின் ஹுசைன் என்பதாகும். ஆனால் சிலரை பொறுத்தவரை ஹுசைன் பின் கன்னாஸ் ஆகும். அன்னாருடைய பெயர் ஐமன் என்றும் வந்துள்ளது. ஆனால் கன்னாஸ் பின் ஹுசைன் என்ற பெயர் தான் அதிக பிரபலமாகும். ஹஜ்ரத் அபு மர்சத் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் வயதை ஒத்தவரும் தோழரும் ஆவார்கள். அன்னார் உயரமானவராகவும் அடர்த்தியான தலைமுடியை கொண்டவராகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் அபு மர்சத் மற்றும் அவர்களின் மகன் ஹஜ்ரத் மர்சத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருக்கும் பதர் போரில் பங்கு பெறும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அன்னாருடைய மகன் ஹஜ்ரத் மர்சத் அவர்கள் ரஜி சம்பவத்தில் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் அபு மர்சத் அவர்களின் ஒரு பேரன் ஹஜ்ரத் உனைஸ் பின் மர்சத் அவர்களும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். அவர்கள் மக்கா வெற்றியின் போது ஹுனைன் போரின் போதிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ரபீஉல் அவ்வல் 2ஆம் ஹிஜ்ரியில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 ஒட்டகப்படை வீரர்களை கொண்ட முஹாஜிர்களின் ஒரு குழுவை தம் தந்தையின் சகோதரர் ஹஜ்ரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் தலைமையில் மதினாவில் இருந்து கிழக்கு பகுதியான சைஃபுல் பஹர் பகுதியான ஈஸ் என்ற இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் மிக விரைவாக அந்த இடத்தை அடைந்த போது மக்காவின் பெரும் தலைவனான அபு ஜஹ்ல் 300 வீரர்களை கொண்ட ஒரு படையுடன் இவர்களை வரவேற்க காத்து கொண்டிருப்பதை கண்டார்கள். 2 படைகளும் ஒன்று மற்றொன்றை எதிர்கொண்டு அணிவகுக்க தொடங்கின. போர் ஆரம்பிக்க இருந்தபோது அந்த பகுதியின் தலைவரான மஜிதி பின் அம்ரு ஜஹ்னி என்பவர் இவர் 2 பிரிவுகளுடனும் தொடர்பு வைத்திருந்தார். இவர் இடையில் நுழைந்து போரை தடுத்து நிறுத்தினார். போர் ஆரம்பிக்க இருந்தபோது தடைபட்டு போனது. இது ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் படைப்பிரிவு என்ற பெயரில் பிரபலமாகும். ஹஜ்ரத் அபு மர்சத் அவர்களும் இந்த படைப்பிரிவில் பங்கு பெற்றிருந்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஹஜ்ரத் ஹம்சா அவர்களுக்காக கொடியை கட்டினார்கள். இந்த படைப்பிரிவில் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் இந்த கொடியை ஹஜ்ரத் அபு மர்சத் அவர்கள் பிடித்திருந்தார்கள். அடுத்த குறிப்பு ஹஜ்ரத் சலீத் பின் கைஸ் பின் அம்ரு அவர்களை பற்றியதாகும். ஹஜ்ரத் சலீத் அவர்கள் அன்சாருடைய ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு அதி பின் நஜாரை சார்ந்தவர் ஆவார்கள். ஹஜ்ரத் சலீத் அவர்களின் தாயாரின் பெயர் ஹஜ்ரத் ஜுஐபா பின்த் ஜிராரா ஆகும். இவர்கள் ஹஜ்ரத் அஸ்அர் பின் ஜிராரா அவர்களின் சகோதரி ஆவார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஜ்ரத் காலித் பின் வலீத் அவர்களின் சகோதரன் வலீத் பின் வலீத் அவர்களை பத்ர் போரின் போது ஹஜ்ரத் சலீத் பின் கைஸ் அவர்கள் சிறைபிடித்தார்கள். மக்கா வெற்றியின் போது அன்னாருடைய பனு மாசின் எனும் கோத்திரத்தின் கொடி ஹஜ்ரத் சலீத் பின் கைஸ் அவர்களிடம் இருந்தது. அவ்வாறே ஹுனைன் போரிலும் பனு மாசினுடைய கொடி ஹஜ்ரத் சலீத் அவர்களிடம் இருந்தது. ஹிஜ்ரி 13 சிலரை பொறுத்தவரை ஹிஜ்ரி 14 துவக்கத்தில் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஜிஸ்ர் போர் நடைபெற்றது. இந்த போர் முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையே தற்போது ஈராக் இருக்கும் பகுதியில் நடைபெற்றது.
அந்த போரில் முஸ்லிம்களின் படை தளபதியாக ஹஸ்ரத் அபு உபைத் பின் மஸ்வூத் சகஃபி இருந்தார்கள். ஆகவே இந்த போரை ஜிஸ்ரு அபி உபைது போர் என்றும் கூறுவார்கள். இந்த போருக்கு இன்னும் சில பெயர்களும் உள்ளன. மருஹா போர், இது யூப்ரட்டிஸ் நதிக்கு மேற்கு கரையோரத்தில் அமைந்துள்ள ஓர் இடத்தின் பெயராகும். இன்னொரு பெயர் குசுன் நாத்திஃப் போர் என்பதாகும். இதுவும் யூப்ரட்டிஸ் நதிக்கு கிழக்கு கரையோரம் கூஃபாவுக்கு அருகில் உள்ள ஓர் இடத்தின் பெயராகும். இந்த போரில் 2000 ஈரானியர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். சில அறிவிப்புகளின்படி 6000 ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் உள்ளது. சில அறிவிப்புகளில் முஸ்லிம்களில் 1800 பேர்கள் ஷஹீதானார்கள் என்று உள்ளது. வேறு சில அறிவிப்புகளின்படி 4000 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள் என்று உள்ளது. அவர்களுள் 70 அன்சாரிகளும் 22 முஹாஜிர்களும் அடங்குவர். அந்த ஷஹீதுகளில் ஹஸ்ரத் சலீத் பின் கைஸ் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். சிலரை பொறுத்தவரை அந்த போரில் கடைசியாக ஷஹீதானது ஹஸ்ரத் சலீத் பின் கைஸ் ஆவார்கள். சில வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்தவரை அன்னாருடைய வம்சாவளி தொடரவில்லை. சிலரை பொறுத்தவரை அன்னாருடைய மகன் பெயர் அப்துல்லா பின் சலீத்தாக இருந்தது. அந்த மகன் அன்னாரிடமிருந்து ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள். இன்னொரு அறிவிப்புப்படி ஹசரத் சலீத் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தார். அவருடைய பெயர் ஜுபைதா ஆக இருந்தது. அவர் ஹசரத் ஜுகைலா பின் சிம்மா அவர்களின் மூலமாக பிறந்தார்கள். உஸ்துல் காபாவின் எழுத்தாளர் அன்னாருடைய சந்ததி தொடரவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அப்துல்லா பின் சலீத் பின் கைஸ் தன் தந்தை ஹசரத் சலீத் பின் கைஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஓர் அன்சாரியிடம் ஒரு தோட்டம் இருந்தது. அதில் இன்னொரு அன்சாரியுடைய பேரித்த மரங்கள் இருந்தன. அந்த நபர் காலையிலும் மாலையிலும் அந்த தோட்டத்திற்கு வந்து செல்வார். அவருடைய மரங்களில் எவையெல்லாம் தோட்டத்தின் சுவரோடு ஒட்டியுள்ளனவோ அவற்றின் பேரித்தம் பழங்களை தோட்டத்தின் உரிமையாளரான அன்சாரிக்கு கொடுக்குமாறு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு கட்டளையிட்டார்கள். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் முஜஸ்ஸர் பின் ஜியாத் அவர்களை பற்றியதாகும். மூசா பின் உக்பா அறிவிக்கிறார்கள், அபு யசர் அபு பக்தரி அவர்களை கொலை செய்ததாக மக்கள் கருதுகின்றனர். முஜஸ்ஸர் அவர்கள் அவரை கொலை செய்ததாக பல மக்கள் கூறினர். ஹஸ்ரத் முஜஸ்ஸர் அவர்கள் அறியாமை காலத்தில் ஸ்வைத் பின் சாமித்தை கொலை செய்திருந்தார்கள். இந்த கொலை புஆஸ் போரை மூட்டிவிட்டிருந்தது. பிற்காலத்தில் ஹஸ்ரத் முஜஸ்ஸர் மற்றும் ஹாரிஸ் பின் ஸ்வைத் பின் சாமித் ஆகியோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் தன் தந்தையின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஹஸ்ரத் முஜஸ்ஸரை கொலை செய்ய வேண்டும் என ஹாரிஸ் பின் ஸ்வைது வாய்ப்புக்காக காத்திருந்தான். உஹது போரில் குறைஷியர்கள் திரும்பி வந்து முஸ்லிம்களை தாக்கிய போது ஹாரிஸ் பின் ஸ்வைது பின்னால் இருந்து அன்னாரின் கழுத்தின் மீது தாக்குதல் நடத்தி அன்னாரை ஷஹீதாக்கி விட்டான். ஹம்ரா அல் அசது போரில் இருந்து திரும்பி வரும்போது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் நபி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். ஹாரிஸ் பின் ஸ்வைது முஜஸ்ஸர் பின் ஜியாத் அவர்களை ஏமாற்றி கொன்றுவிட்டான் என்று அன்னாரிடம் கூறினார்கள். முஜஸ்ஸர் பின் ஜியாத் அவர்களின் கொலைக்கு பதிலாக தாங்கள் ஹாரிஸ் பின் ஸ்வைது கொன்றுவிடுங்கள் என்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். குபாவில் கடும் வெப்பமாக இருந்த நாளில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஹஸ்ரத் உவைம் பின் சாயிதா அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கிணங்க குபா பள்ளிவாசலின் வாசலில் வைத்து ஹாரிஸ் பின் ஸ்வைதை கொன்றார்கள். தபகாத்துல் குப்ராவினுடைய அறிவிப்பாகும் இது. அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் ரிஃபா பின் ராஃபி பின் மாலிக் பின் அஜிலான் அவர்களுடையதாகும். ஹஸ்ரத் ரிஃபா பின் ராஃபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. முஆஸ் பின் ரிஃபா தன் தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரிஃபா பின் ராஃபி அவர்களும் அவர்களின் சிற்றன்னையின் மகனான ஹஸ்ரத் முஆஸ் பின் அஃப்ரா ஆகியோரும் புறப்பட்டார்கள். மக்கா சென்றடைந்த போது அவ்விருவரும் சனியா மலையிலிருந்து கீழே இறங்கிய போது ஒரு நபர் மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். அறிவிப்பாளரை பொறுத்தவரை இந்த சம்பவம் 6 அன்சாரி பெருமக்களின் சம்பவத்திற்கு முன்னுள்ள சம்பவமாகும். அதாவது பையத்தே உக்பா ஊலாவுக்கு முன்னுள்ள சம்பவமாகும். கூறுகிறார்கள், நாங்கள் அந்த நபரை கண்டபோது அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். அந்த நபரிடம் செல்வோம், அவரிடம் நம் பொருட்களை வைத்துவிட்டு பைத்துல்லாவை தவாஃப் செய்துவிட்டு வருவோம் என நாங்கள் பேசிக்கொண்டோம். நாங்கள் அன்னாரிடம் சென்று அறியாமை கால வழக்க முறைப்படி சலாம் கூறினோம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாமிய முறைப்படி சலாத்திற்கு பதில் தந்தார்கள். மக்காவில் ஒருவர் வாதம் செய்துள்ளார் என நாங்கள்
ஒரு நபியை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் அன்னாரை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. தாங்கள் யார் என அன்னாரிடம் நாங்கள் கேட்டோம். நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள் என அன்னார் கூறினார்கள். ஆகவே நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். அன்னாரிடம் நபித்துவ வாதம் செய்கின்ற அந்த நபர் எங்கே என்று நாங்கள் கேட்டோம். அது நான் தான் என்று அன்னார் கூறினார்கள். எனக்கு இஸ்லாத்தை பற்றி கூறுங்கள் என நான் கேட்டபோது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை குறித்து கூறினார்கள். வானங்களையும் பூமியையும் மலைகளையும் படைத்தது யார் என கேட்டார்கள். அவற்றை அல்லாஹ் படைத்தான் என நாங்கள் கூறினோம். உங்களை படைத்தது யார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் என நாங்கள் கூறினோம். நீங்கள் வணங்கும் இந்த சிலைகளை யார் உருவாக்கினார்கள் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இவற்றை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்று கூறினோம். அப்படி என்றால் வணங்குவதற்கு அதிக உரிமை உடையவன் படைத்தவனா அல்லது படைக்கப்பட்டவையா என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, வணங்குவதற்கு நீங்கள் அதிக உரிமை உள்ளவர்கள் ஆவீர்கள், ஏனென்றால் நீங்கள் சிலைகளை படைத்தவர் ஆவீர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கமும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வின் தூதர் ஆவேன் என்றும் சாட்சி கூறுவதன் பக்கமும் நான் உங்களை அழைக்கிறேன். உறவினர்களுடன் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மக்களின் அநீதியின் காரணமாக ஏற்பட்ட பகைமையை விட்டுவிடுவதன் பக்கம் நான் உங்களை அழைக்கிறேன் என்று அன்னார் கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எந்த விஷயத்தின் பக்கம் தாங்கள் அழைக்கிறீர்களோ அது பொய்யாக இருந்தாலும் மிக நல்ல விஷயங்களே, சிறந்த பண்புகளே ஆகும். நாங்கள் தவாஃப் செய்து வரும் வரையிலும் நீங்கள் எங்கள் சவாரி விலங்குகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினோம். முஆஸ் பின் அஃப்ரா அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே அமர்ந்து கொண்டார்கள். ரிஃபா பின் ராஃபி கூறுகிறார்கள், ஆகவே நான் பைத்துல்லாவை தவாஃப் செய்ய சென்றேன். நான் 7 அம்புகளை எடுத்தேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் ஓர் அம்பை குறித்து கொண்டேன். இது அந்த மக்களுடைய வழிமுறையாக இருந்தது. மன ஆறுதலுக்கு அம்புகளின் மூலமாக சகனம் பார்த்து வந்தார்கள். கூறுகிறார்கள், பிறகு பைத்துல்லாவின் பக்கம் கவனம் திரும்பியது. அல்லாஹ்வே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் பக்கம் அழைக்கிறாரோ அது உண்மை என்றால் 7 முறையும் அவருக்காக குறித்து வைத்த அம்பையே எடுத்துத்தா என்று துவா செய்தேன். நான் 7 முறை குலுக்கி போட்டு பார்த்தேன். 7 முறையும் அன்னாருடைய அம்புதான் வந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று உரத்த குரலில் நான் கூறினேன். ஆகவே மக்கள் என்னை சுற்றி கூடிவிட்டார்கள். அவர் பைத்தியமாவார், சாபி ஆகிவிட்டார் என்று கூறினார்கள். நான் கூறினேன், அந்த நபர் மோமின் ஆவார். பிறகு நான் மக்காவின் உயர்வான பகுதிக்கு வந்துவிட்டேன். முஆஸ் என்னை கண்டபோது, ரிஃபா போகும்போது இல்லாத ஒளிமிக்க முகத்துடன் வருகிறார் என்று கூறினார். அதாவது, இப்போது இருக்கும் ஒளிமிக்க முகம் கலிமா கூறுவதற்கு முன்பு இருக்கவில்லை. நான் வந்து சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யூசுப் மற்றும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். ஹஜ்ரத் ரிஃபா பின் ராஃபி கூறுகிறார்கள், பத்ர் போர் நாளன்று எனது கண்ணில் அம்பு பட்டுவிட்டது. அதன் காரணமாக என் கண் கிழிந்து விட்டது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கண்ணில் தம்முடைய உமிழ் நீரை வைத்தார்கள். எனக்காக துவா செய்தார்கள். ஆகவே எனக்கு எந்த துயரமும் ஏற்படவில்லை. இன்னொரு அறிவிப்பில் பத்ர் போரின் நாளன்று ஹஜ்ரத் ரிஃபா பின் ராஃபி அவர்களுக்கு அம்பு படவில்லை, மாறாக அவர்களின் தந்தை ராஃபி பின் மாலிக் அவர்களின் கண்ணில் அம்பு பட்டது என்று வந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் நன்கு அறிவான். ஆனால் விளைவு என்னவென்றால் துன்பம் நீங்கிவிட்டது என்பதே ஆகும். ஹஜ்ரத் ரிஃபா பின் ராஃபி கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். நாங்களும் அன்னாருடன் இருந்தோம். அப்போது ஒருவர் அன்னாரிடம் வந்தார். அவர் காட்டரபியாக தெரிந்தார். அவர் வந்து தொழுதார். மிக லேசாக தொழுதார். பிறகு திரும்பி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். உங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். திரும்பி சென்று மீண்டும் தொழுங்கள், ஏனென்றால் நீங்கள் தொழவில்லை என்று அன்னார் கூறினார்கள். அவர் திரும்பி சென்று தொழுதார். பிறகு வந்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். உங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக என அன்னார் கூறினார்கள். திரும்பி சென்று மீண்டும் தொழுங்கள், ஏனென்றால் நீங்கள் தொழவில்லை என்று அன்னார் கூறினார்கள். இவ்வாறு அவர் 2 முறையோ அல்லது 3 முறையோ கூறினார். ஒவ்வொரு முறையும் அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் கூறுவார். உங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக என்று அன்னார் கூறுவார்கள். திரும்பி சென்று மீண்டும் தொழுங்கள்,
ஏனென்றால் நீங்கள் தொழவில்லை என்று அன்னார் கூறுவார்கள். எவர் லேசாக தொழுதாரோ அவர் தொலைவே இல்லையா என்று மக்கள் அஞ்சினர். அங்கு சஹாபிகள் சுற்றி அமர்ந்திருந்தனர். லேசான தொழுகையே அல்ல என்று அவர்களுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டது. இந்த வகையில் நாமும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இறுதியில் அந்த நபர், எங்களுக்கு தொழுது காட்டுங்கள், எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் மனிதன் தானே, நான் முயற்சியும் செய்கின்றேன், என்னிடம் தவறும் ஏற்பட்டு விடுகிறது என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் சரி, நீங்கள் தொழுகைக்காக நிற்கும்போது அல்லாஹ் உழு செய்ய எவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளானோ அவ்வாறு முதலில் நீங்கள் உழு செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு கொஞ்சம் குர்ஆன் மனனமாக தெரிந்திருந்தால் அதை ஓதுங்கள். இல்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகியவற்றை ஓதுங்கள். பிறகு ருக்கு செய்யுங்கள், மிகவும் நிதானமாக ருக்கு செய்யுங்கள். அதன் பிறகு முற்றிலும் நேராக நின்று கொள்ளுங்கள். பிறகு சஜிதா செய்யுங்கள், மிகவும் மிதமான முறையில் சஜிதா செய்யுங்கள். பிறகு அமருங்கள், மிகவும் நிதானமாக அமருங்கள். பிறகு எழுந்திரியுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்துவிட்டால் உங்களது தொழுகை முழுமை பெற்றுவிட்டது. ஆனால் நீங்கள் அதில் ஏதேனும் குறைவை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் தொழுகையில் அதே அளவு குறைவு ஏற்பட்டு விட்டது என பொருளாகும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ரிஃபா பின் ராஃபி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், முழுமையாக உழு செய்யாதவரை எவருடைய தொழுகையும் முழுமையடைவதில்லை. அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்டபடி அவர் ஒழு செய்திருக்க வேண்டும். தம் முகத்தையும் முழங்கை வரை இரு கைகளையும் கழுவ வேண்டும். தம் தலையை ஈர கைகளால் தடவ வேண்டும். கணுக்கால் வரை இரு கால்களையும் கழுவ வேண்டும். இன்னொரு அறிவிப்பில் இந்த சம்பவம் ஹஸ்ரத் ரிஃபா பின் ராஃபி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கிப்லாவை பார்த்து நிற்கும்போது அல்லாஹு அக்பர் என கூறுங்கள், சூரா ஃபாத்திஹா ஓதுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் நாடியவரை உங்களுக்கு எந்த அளவு திருக்குரான் மனனமாக தெரியுமோ அதுவரை, அல்லது நீங்கள் விரும்பும் வரை நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் ருக்கு செய்யும் போது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உங்களின் இரு கால் முட்டுகளின் மீது வைத்து முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சஜிதா செய்யும் போது நிதானமாக சஜிதா செய்யுங்கள். நீங்கள் சஜிதாவில் இருந்து தலையை உயர்த்தி அமரும்போது உங்களின் இடக்காலின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் உசைத் பின் மாலிக் பின் ரபியா அவர்களுடையதாகும். உஸ்மான் பின் உபைதுல்லா அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, நான் அபு உசைது அவர்களை கண்டுள்ளேன். அவர் தம் தாடியில் மஞ்சள் நிறம் பூசி வந்தார்கள். இப்னு இசா கூறுகிறார், அபு உசைத் பின் மாலிக் பின் ரபியா அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். அவர்களின் கடைசி காலத்தில் அவர்களின் கண் பார்வை போனபோது அவர்கள் கூறினார்கள், இன்று நான் பத்ர் மைதானத்தில் இருந்தால் எனது பார்வையும் சரியானதாக இருக்குமென்றால் வானவர்கள் வெளிப்பட்ட அந்த பள்ளத்தாக்கி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எனக்கு அதில் கொஞ்சம் கூட சந்தேகமோ யூகமோ கிடையாது என்று கூறினார்கள். அபு உசைத் பின் மாலிக் பின் ரபியா சாயிதா அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் அமர்ந்திருந்தோம். அப்போது பனு சல்மாவை சார்ந்த ஒரு நபர் அன்னாரிடம் வந்தார். அவர், யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தையர் இறந்துவிட்ட பிறகும் அவர்களுடன் நல்ல முறையில் பரிமாறக்கூடிய தேவை உள்ளதா என்று கேட்டார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களுக்காக துவா செய்யுங்கள், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவர்களுக்கு பிறகு அவர்களின் வாக்குறுதிகளை பூர்த்தி செய்யுங்கள், அவர்கள் இருவரின் உறவினர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை இணைத்து வையுங்கள், அவர்களின் நண்பர்களுக்கு கண்ணியம் அளியுங்கள். இவ்வாறு அவர்களுக்கும் கூலி கிடைத்துக் கொண்டே செல்லும், அவர்களின் ஆன்மாக்களுக்கும் கூலி கிடைத்துக் கொண்டே செல்லும், அவர்களின் பாவ மன்னிப்பிற்கான வழிவகைகள் உருவாகிக் கொண்டே செல்லும் என்று கூறினார்கள். மாலிக் பின் ரபியா அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டுள்ளேன், அல்லாஹ்வே, தலைமுடியை மலித்துக் கொள்பவர்களை மன்னித்தருள்வாயாக என்று அன்னார் கூறினார்கள். அப்போது ஒரு நபர், முடியை வெட்டி கொள்பவர்களுக்காகவும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது அல்லது 4வது முறை கூறும்போது முடியை வெட்டி கொள்பவர்களையும் என்று கூறினார்கள். நானும் அந்த நாளில் தலைமுடியை மலித்திருந்தேன். எனக்கு எந்த அளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றால், சிவப்பு நிற ஒட்டகம் கிடைத்திருந்தாலோ அல்லது மிக அதிகமாக செல்வம் கிடைத்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. உஸ்மான் பின் அர்க்கம் தன் தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் நாளன்று உங்களிடம் உள்ள போர் செல்வத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு உசைது சாயிதி அவர்கள் ஆயிதுல் முர்சிபான் உடைய வாளை வைத்து விட்டார்கள்.
ஹஸ்ரத் அர்க்கம் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாவின் தூதர் அவர்களே, இதை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை அவருக்கு வழங்கிவிட்டார்கள். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்துல் அசத் அவர்களுடையதாகும். ஓர் அறிவிப்பில் வருகிறது, முஹம்மது பின் அம்மாரா கூறுகிறார்கள், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தவர்களுள் அபு சல்மா பின் அப்துல் அசது அவர்கள் அனைவரையும் விட முதலாவது நபராக இருந்தார்கள். அவர்கள் முஹர்ரம் 10 அன்று மதினா வந்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ரபியுல் அவ்வல் 12 அன்று மதினா வந்தடைந்தார்கள். முதலாவதாக வந்த முஹாஜிர்கள் பனு அம்ரு பின் அவுஃபில் தங்கினார்கள். கடைசியாக வந்த முஹாஜிர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே 2 மாத இடைவெளி இருந்தது. ஹஸ்ரத் உம்மு சல்மா கூறுகிறார்கள், ஹஸ்ரத் அபு சல்மா அவர்கள் மதினா ஹிஜ்ரத் செய்த போது குபாவில் ஹஸ்ரத் முபஷிர் பின் அப்துல் முன்சிர் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபு சல்மா பின் அப்துல் அசது மற்றும் சாத் பின் ஹைஸ்மா ஆகியோருக்கிடையே சகோதர பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். பனு தேயை சார்ந்த ஒருவர் தன் சகோதரரின் மகளை சந்திக்க மதினா வந்தபோது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஹுவைலித் உடைய மகன்களான துலைகாவும் சல்மாவும் தம் சமுதாயத்திலும் தம் நட்பு கோத்திரங்களிலும் சுற்றுகிறார்கள். மேலும் தம் சமுதாயத்தையும் அம்மக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக தூண்டிவிட்டு போர் செய்ய ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை அந்த நபர் கூறினார். ஆகவே ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சல்மா அதாவது அப்துல்லா பின் அப்துல் அசத் அவர்களை அழைத்து பனு அசதை அழிப்பதற்காக 150 முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரை கொண்ட படையுடன் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு கொடியை தயார் செய்து கொடுத்தார்கள். பனு அசதை குறித்து தகவல் அளித்த அந்த நபரை வழிகாட்டியாக உடன் அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபு சல்மா அவர்களுக்கு கட்டளை வழங்கியவாறு கூறினார்கள், பனு அசதின் பகுதியை அடைந்து அங்கு முகாமிடும் வரை நீங்கள் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். அவர்கள் தம் படையுடன் உங்களை எதிர்கொள்ளும் முன் நீங்கள் அவர்களை தாக்கிவிடுங்கள். ஆகவே இந்த கட்டளை கிடங்க ஹஸ்ரத் அபு சல்மா அவர்கள் மிக விரைவாக இரவு பகலாக பயணம் செய்து பொது பாதைகளை தவிர்த்து முன்னேறினார்கள். பனு அசதுக்கு இவர்கள் முன்னேறி வரும் செய்தி கிடைப்பதற்கு முன்பு இவர்கள் திடீரென அவர்களுக்கு அருகில் சென்று விட்டார்கள். பனு அசது மக்களுக்கு இவர்கள் முன்னேறி வரும் செய்தி கிடைப்பதற்கு முன்பு இவர்கள் திடீரென அவர்களுக்கு அருகில் சென்று விட்டார்கள். முன்னேறி செல்லும் போது பனு அசதின் ஒரு நீர்ச்சுனையை அடைந்தார்கள். கால்நடை பண்ணைகளின் மீது தாக்குதல் நடத்தி அவர்களின் மேய்ப்பர்கள் 3 பேரை பிடித்து விட்டார்கள். மற்ற அனைத்து மக்களும் உயிரை காப்பாற்றிக் கொண்டு தப்பி ஓடுவதில் வெற்றி பெற்று விட்டனர். ஹசரத் அபு சல்மா அவர்கள் தம் படைப்பிரிவை 3 பகுதியாக பிரித்தார்கள். ஒரு பகுதியை தம்மிடம் வைத்துக் கொண்டு மற்ற 2 பகுதியை இங்கொன்று அங்கொன்றுமாக அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் இன்னும் சில ஒட்டகங்களையும் ஆடுகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதரையும் பிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஹசரத் அபு சல்மா அவர்கள் மதினா திரும்பிவிட்டார்கள். சீரத் ஹல்பியாவுடைய மேற்கோளாகும் இது. அம்ருபின் சல்மா கூறுகிறார்கள், ஹசரத் அபு சல்மா அவர்கள் பத்ரு உஹத் ஆகிய போர்களில் பங்கு பெற்றார்கள். அபு உசாமா ஜோஷ்மி என்பவன் உஹது போரில் அன்னாரை காயப்படுத்தினான். ஹசரத் அபு சல்மா அவர்களின் புஜத்தில் ஈட்டியை கொண்டு தாக்கினான். ஹசரத் அபு சல்மா அவர்கள் 1 மாதம் வரை அந்த காயத்திற்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்தார்கள். வெளிப்படையாக அந்த காயம் சரியாகிவிட்டது. காயம் மூடிவிட்டது. அக்காயத்தின் சீர்கேடை யாரும் அடையாளம் காண இயலவில்லை. ஹிஜ்ரத்தின் 35வது மாதத்தில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் ஒரு போர் பணிக்காக கதன் பின் பனு அசதை நோக்கி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். கதன் என்பது உனைசா, நஜது மற்றும் கைபர் ஆகியவற்றுக்கு நடுவில் உள்ள ஒரு மலையாகும். அதற்கு வடக்கு பகுதியில் பனு அசது பின் ஹுசைமா குடியிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 10 இரவுகளையும் விட அதிகமாக அவர்கள் மதினாவை விட்டு வெளியில் இருந்துவிட்டு திரும்பிய போது அவர்களின் காயம் மோசமானது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். ஹிஜ்ரி 4 ஜமாதியுல் ஆஹர் 3ஆம் நாளன்று அவர்கள் வஃபாத் ஆனார்கள். அபு கிலாபா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபு சல்மா பின் அப்துல் அசத் அவர்களை நலம் விசாரிக்க சென்றார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையுடனேயே இவர்களின் உயிர் பிரிந்து விட்டது. அறிவிப்பாளர் கூறுகிறார், அதற்கு அங்கிருந்த பெண்கள் ஏதோ கூறினார்கள். அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒன்றும் கூறாதீர்கள், உங்கள் உயிர்களுக்கு நன்மையை தவிர வேறு எந்த பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் வானவர்கள் இறந்தவரின் அருகில் இருப்பார்கள் அல்லது இறந்தவரின் குடும்பத்திற்கு அருகில் இருப்பார்கள். அவர்கள்
அம்மக்களின் பிரார்த்தனைக்கு ஆமீன் என்று கூறுவார்கள். ஆகவே தமக்காக நன்மையை தவிர வேறு எந்த துவாவும் கேட்காதீர்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு கூச்சலிட்டு அழுவதை ஒப்பாரி என்று கூறுவார்கள். அச்செயலை செய்யக்கூடாது. பிறகு கூறுகிறார்கள், அல்லாஹ்வே, அவர்களுக்காக அவர்களின் கபரை விரிவுபடுத்துவாயாக, அவர்களுக்காக அதில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, அவர்களின் ஒளியை அதிகரிக்க செய்வாயாக, அவர்களின் பாவத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே, நேர்வழி பெற்ற மக்களுள் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவாயாக, அவர்கள் விற்று சென்றவர்களுள் நீ அவர்களின் பிரதிநிதியாக ஆகிவிடுவாயாக, எங்களையும் அவர்களையும் மன்னித்தருள்வாயாக, ரப்புல் ஆலமீனே என்று அன்னார் துவா செய்தார்கள். பிறகு கூறினார்கள், உயிர் பிரியும் போது பார்வை அதன் பின்னே செல்லும். அவருடைய கண்கள் திறந்திருக்க நீங்கள் காண்பதில்லையா என்று கேட்டார்கள். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் ஹல்லாத் பின் ராஃபி அஸ்-ஜுர்கி அவர்களுடையதாகும். இவர்கள் அன்சாரி ஆவார்கள். இவர்கள் அன்சாருடைய பனு ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான அஜ்லானைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்களின் தாயார் பெயர் உம்மே மாலிக் பின்த் உபை பின் மாலிக் ஆகும். ஹஸ்ரத் ஹல்லாதுடைய மகன் பெயர் யஹியா ஆகும். இவர் உம்மே ராஃபி பின்த் உஸ்மான் பின் ஹல்தா மூலமாக பிறந்தார்கள். ஹஸ்ரத் ஹல்லாத் அவர்களின் அனைத்து பிள்ளைகளும் ஆரம்ப காலத்திலேயே இறந்துவிட்டதாக எழுதப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் தொழுமாறு கூறப்பட்ட ஓர் அறிவிப்பு தொழுகையை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அல்லது 3 முறை ஒரு நபரை தொழச் சொன்னார்கள். புகாரியில் ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள். அப்போது ஒரு நபர் வந்தார். அவர் தொழுதார். பிறகு அவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்திற்கு பதிலளித்தார்கள். திரும்பி சென்று தொழுங்கள் என்று கூறி அவரை மறுபடியும் திருப்பி அனுப்பி வைத்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று திரும்பி சென்று தொழுங்கள் என அன்னார் கூறினார்கள். பிறகு அந்த நபர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உண்மையுடன் தங்களை அனுப்பி வைத்த அந்த இறைவன் மீது ஆணையாக இதைவிட நன்றாக என்னால் தொழ இயலாது. ஆகவே தாங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினார். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகைக்காக நிற்கும் போது அல்லாஹு அக்பர் என கூறுங்கள். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குர்ஆனில் இருந்து ஓதுங்கள். அதாவது சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்கள். பிறகு ருக்குவில் மன நிம்மதி கிடைக்கும் வரை ருக்கு செய்யுங்கள். பிறகு தலையை உயர்த்தி நிதானமாக நின்று கொள்ளுங்கள். பிறகு சஜிதா செய்யுங்கள். சஜிதாவில் மன நிம்மதி கிடைக்கும் வரை இருங்கள். பிறகு தலையை உயர்த்தி அமர்ந்து கொள்ளுங்கள். நிதானமாக அமர்ந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக உங்களுடைய எல்லா தொழுகையிலும் இவ்வாறு செய்யுங்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி கூறுகிறார்கள், இந்த சம்பவம் யாருடன் நடந்ததோ அந்த நபர் ஹஸ்ரத் ஹல்லாத் பின் ராஃபி அவர்கள் ஆவார்கள். அடுத்த குறிப்பு ஹஸ்ரத் அப்பாத் பின் பிஷ்ர் அவர்களுடையதாகும். ஹஸ்ரத் அப்பாத் பின் பிஷ்ர் அவர்கள் அகல் போரின் போதும் முழுமையான முறையில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். ஹஸ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அகல் போரில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். எந்த இடத்திலும் அன்னாரை விட்டு பிரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் அகலை கண்காணித்து வந்தார்கள். நாங்கள் கடும் குளிரில் இருந்தோம். நான் அன்னாரை பார்த்து கொண்டிருந்தேன். அன்னார் எழுந்தார்கள். அல்லாஹ் நாடியவரை அன்னார் தம் கூடாரத்தில் தொழுதார்கள். பிறகு அன்னார் வெளியே வந்தார்கள். கொஞ்ச நேரம் வரை பார்வையை ஓடவிட்டார்கள். இது முஷ்ரிக்குகளின் குதிரை வீரர்கள் ஆயிற்று. இவர்கள் அகலை நோட்டமிடுகிறார்கள். இவர்களை யார் பார்ப்பது என்று அன்னார் கூறுவதை நான் கேட்டேன். அப்பாத் பின் பிஷ்ர் என்று அன்னார் குரல் கொடுத்தார்கள். நான் ஆஜராகிவிட்டேன் என ஹஸ்ரத் அப்பாத் பதிலளித்தார்கள். உம்முடன் வேறு யாராவது இருக்கிறார்களா என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நான் எனது சில தோழர்களுடன் உள்ளேன். நாங்கள் உங்களது கூடாரத்தை சுற்றிலும் இருக்கின்றோம் என அவர்கள் பதில் கூறினார்கள். உங்கள் தோழர்களுடன் சென்று அகலை சுற்றி கண்காணித்து வாருங்கள். இந்த குதிரை வீரர்கள் முஷ்ரிக்குகளின் சில குதிரை வீரர்கள் ஆவார்கள். அவர்கள் உங்களை நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனமற்று போய் இருக்கும் நிலையில் உங்கள் மீது திடீரென தாக்குதல் நடத்த அவர்கள் விரும்புகின்றனர் என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, அவர்களின் தீமையை எங்களை விட்டு அகற்றுவாயாக, அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களை தோல்வியுறச் செய்வாயாக. உன்னை தவிர வேறு யாரும் அவர்களை தோற்கடிக்க இயலாது. ஹஸ்ரத் அப்பாத் பின் பிஷ்ர் தம் தோழர்களுடன் புறப்பட்டார்கள். அபு சுஃபியான் அவர்கள் முஷ்ரிக்குகளின் சில குதிரை வீரர்களுடன் இருப்பதை கண்டார்கள். குறுகிய இடைவெளியை கொண்ட அகல் பகுதியை அவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி அந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த முஸ்லிம்கள் எச்சரிக்கை அடைந்திருந்தார்கள். அவர்கள் அந்த முஷ்ரிக்குகள் மீது கற்களையும் அம்புகளையும் எறிந்தனர். பிறகு நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு முஷ்ரிக்குகளின் மீது அம்புகளை எறிந்தோம்.
எந்த அளவுக்கென்றால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகுவதற்கு ஆளாக்கிவிட்டோம். அவர்கள் தம் வசிப்பிடங்களை நோக்கி திரும்பி சென்று விட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் வந்தேன். அன்னார் தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன். நடந்த சம்பவம் குறித்து அன்னாருக்கு நான் தகவல் தெரிவித்தேன். ஹசரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அன்னார் மூச்சு விடும் சப்தம் எனக்கு கேட்டது. ஃபஜருடைய வெண்மை வெளிப்பட்டு ஹசரத் பிலால் அவர்கள் காலை பாங்கை கூறும் வரை அன்னார் எழவில்லை. பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு தொலை வைத்தார்கள். ஹசரத் உம்மு சல்மா கூறுகிறார்கள், அப்பாத் பின் பிஷர் மீது அல்லாஹ் கருணை புரிவானாக, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளில் அனைவரையும் விட அதிகமாக அன்னாருடைய கூடாரத்துடன் அவர்கள் ஒன்று இருந்தார்கள். எப்போதும் அதை பாதுகாத்து வந்தார்கள். ஹசரத் ஆயிஷா கூறுகிறார்கள், அன்சாரில் 3 நபர்கள் தம் மேன்மையில் நிகரற்றவர்களாக இருந்தார்கள். உசைத் பின் ஹுசைர், ஹசரத் சாயித் பின் முஆஸ், ஹசரத் அப்பாத் பின் பிஷர் ஆகியோர். கிப்லா மாற்றம் குறித்த அறிவிப்பில் ஹசரத் அப்பாத் பின் பிஷர் அவர்களின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஹசரத் துவைலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பனு ஹாரிசாவில் லுகர் அல்லது அசர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தோம். பைத்துல் மக்தஸை நோக்கி 2 ரக்காத்துகள் தொழுதிருந்தோம். அப்போது ஒரு நபர் வந்தார். கிப்லா மஸ்ஜித் ஹராமாக ஆகிவிட்டது என அவர் கூறினார். அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நாங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டோம். ஆண்கள் பெண்களின் பக்கத்திற்கு மாறிக்கொண்டார்கள். பெண்கள் ஆண்களின் பக்கத்திற்கு மாறிவிட்டார்கள். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் அந்த தகவலை கூறிய நபரின் பெயர், அந்த நபர் பனு ஹாரிசாவை சார்ந்த ஹசரத் அப்பாத் பின் பிஷர் பின் கைசி ஆகும் என்று வந்துள்ளது. இன்னொரு கூற்றின் அடிப்படையில் அந்த நபர் பனு அப்துல் அஷலை சார்ந்த அப்பாத் பின் பிஷர் பின் வஹஷ் ஆகும் என்று வந்துள்ளது. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது மக்கத்து குறைஷிகளின் சார்பாக சுஹைல் பின் அம்ரு என்பவன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்திருந்தான். அப்போதும் கூட ஹசரத் அப்பாத் பின் பிஷர் அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கவச உடை அணிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அன்னாருடன் ஹசரத் சல்மா பின் அஸ்லம் என்ற இன்னொரு சஹாபியும் இருந்தார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது சுஹைலுடைய குரல் உயர்ந்த போது ஹசரத் அப்பாத் பின் பிஷர் அவர்கள் அவனை பார்த்து, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் உம் குரலை தாழ்த்துவீராக என்று கூறினார்கள். ஹசரத் அப்பாத் பின் பிஷர் அவர்கள் எல்லா போர்களிலும் முன்னால் இருந்தார்கள். உயைனா பின் ஹிஸ்னு ஃபசாரி என்பவன் பனு கதுஃபானுடைய சிலருடன் சேர்ந்து காபா மீது தாக்குதல் நடத்தினான். அங்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் ஒட்டகங்கள் மேய்ந்து வந்தன. அவை பால் தரக்கூடியவையாக இருந்தன. ஒட்டகங்களை கண்காணிக்கும் பணியில் நியமிக்கப்பட்ட நபரை அவர்கள் கொன்றுவிட்டு அவருடைய மனைவியையும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகங்களையும் உடன் அழைத்து சென்று விட்டார்கள். இந்த செய்தி மதினாவை அடைந்த போது குதிரை வீரர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்று கூடினார்கள். அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அன்சாரில் ஹசரத் மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அனைவரையும் விட முதலாவது நபராக ஹசரத் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள். இது கருது சண்டை என்ற பெயரில் பிரசித்தி பெற்றிருந்தது. இதன் விபரம் புகாரியிலும் வந்துள்ளது. யசீத் பின் அபி உபைஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதை சல்மா பின் அக்வாவிடமிருந்து கேட்டுள்ளேன். அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், நான் ஃபஜர் தொழுகையின் பாங்கிற்கு முன்பு மதீனாவிலிருந்து வெளியேறி காபாவை நோக்கி சென்றேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறக்கும் முட்டகங்கள் ஜி கர்து எடுமிடத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. கூறுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய ஒரு மகனை வழியில் நான் சந்தித்தேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் ஒட்டகங்களை கொண்டு சென்று விட்டார்கள் என கூறினார். யார் கொண்டு சென்றார்கள் என கேட்டேன். கதுஃபானை சார்ந்தவர்கள் என்று கூறினார். இதை கேட்டவுடனேயே நான் யா சபா என்று 3 முறை உரத்த குரலில் கூறினேன். மதீனாவின் 2 பாறை சமவெளியில் வசித்த மக்களுக்கு நான் குரலை எட்ட வைத்து விட்டேன். பிறகு நான் வேக வேகமாக ஓடிச் சென்றேன். எந்த அளவுக்கென்றால் அந்த வழிப்பறி கொள்ளையர்களை அடைந்து விட்டேன். அவர்கள் அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்ட ஆரம்பித்திருந்தார்கள். நான் அம்பை கொண்டு அவர்களை குறிவைத்தேன். நான் நல்ல வில்லாளியாக இருந்தேன். மேலும் போரில் கூறப்படும் கவிதையை நான் கூறிக்கொண்டிருந்தேன். அதாவது, நான் அக்வாவுடைய மகனாவேன். பாலூட்டியவர்கள் யாருக்கு பாலூட்டினார்கள் என்று இன்று தெரிந்துவிடும். நான் இடி முழக்கத்தை போன்று இந்த கவிதையை கூறிக்கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கென்றால் அவர்களிடமிருந்து அனைத்து ஒட்டகங்களையும் விடுவித்து விட்டேன். மேலும் 30 போர்வைகளையும் அவர்களிடமிருந்து மீட்டு விட்டேன். நான் அந்த நிலையில் இருக்கும்போது
ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களுடன் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். நான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இம்மக்கள் தாகத்துடன் உள்ளனர், நான் அவர்களை தண்ணீர் குடிக்க கூட அனுமதிக்கவில்லை, தாங்கள் இவர்களின் மக்களிடம் படைப்பிரிவை இப்போது அனுப்பி வையுங்கள் என்று கூறினேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்வாவின் மகனே, நீ அவர்களை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டாய், ஆகவே மென்மையாக நடந்து கொள் என்று கூறினார்கள். ஹசரத் அக்வா கூறுகிறார்கள், பிறகு நாங்கள் திரும்பி வந்தோம். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஒட்டகத்தில் தமக்கு பின்னால் என்னை அமர வைத்தார்கள். அந்த நிலையிலே நாங்கள் மதினா வந்தடைந்தோம். அடுத்த குறிப்பு ஹசரத் ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்களுடையதாகும். இவர்கள் 65 வயதில் ஹிஜ்ரி 30 மதினாவில் மரணமடைந்தார்கள். ஹசரத் உஸ்மான் அவர்கள் ஜனாசா தொலை வைத்தார்கள். இவர்களை குறித்து மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் அபூபக்கர் அவர்களும் அன்னாரை முகௌகிஸிடம் எகிப்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் எகிப்து மீது தாக்குதல் தொடுக்கும் வரை இரு பிரிவினருக்கும் இடையில் நிலை பெற்றிருந்த ஓர் ஒப்பந்தத்தை வரையறுத்தார்கள். ஹசரத் ஹாத்திப் அவர்கள் அழகிய உடல் வடிவமைப்பை கொண்டவராக இருந்தார்கள். கொஞ்சமாக தாடி வைத்திருந்தார்கள். கழுத்து குனிந்தவாறு இருந்தது. குறைந்த உயரம் கொண்டவராகவும் தடித்த விரல்களை கொண்டவராகவும் இருந்தார்கள். யாக்கூபின் உத்துபா அறிவிக்கிறார்கள், ஹசரத் ஹாத்திப் அவர்கள் மரணமடைந்த நாளன்று 4000 தீனாரையும் திர்ஹமையும் விட்டு சென்றார்கள். அன்னார் தானிய வியாபாரியாக இருந்தார்கள். அன்னார் தம் சொத்தை மதினாவில் விட்டு சென்றிருந்தார்கள். ஹசரத் ஜாபீர் அவரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஒருமுறை ஹாத்திபுடைய அடிமை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தான். அன்னாரை பற்றி புகார் அளிக்க வந்திருந்தான். அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக ஹாத்திப் நரகத்திற்கு செல்வார் என்று அவன் கூறினான். அதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பொய் கூறியுள்ளாய், அவர் ஒருபோதும் அதில் நுழைய மாட்டார். ஏனென்றால் அவர் பத்ர் யுத்தத்திலும் ஹுதைபியா சமாதான ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார் என்று கூறினார்கள். ஹசரத் சயீத் பின் முசையப் கூறுகிறார்கள், ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் ஹாத்திப் அவர்களை கடந்து செல்லும் போது அவர் உலர் திராட்சை விற்று கொண்டிருந்தார். ஹசரத் உமர் அவரை பார்த்து, ஒன்று நீங்கள் விலையை உயர்த்தி விற்பனை செய்யுங்கள், அல்லது நமது கடை வீதியை விட்டு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். இமாம் ஷாஃபி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. காசிம் பின் முகமது கூறுகிறார்கள், ஹசரத் உமர் அவர்கள் ஈது மைதான கடைவீதியில் ஹசரத் ஹாத்திப் அவர்களை கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு முன்னால் இரு கூடைகளில் உலர் திராட்சைகள் நிரம்பியிருந்தன. ஹசரத் உமர் அவர்கள் அவரிடம் விலை கேட்டபோது அவர் 2 மது 1 திர்ஹமுக்கு கொடுக்கிறேன் என்று கூறினார். ஹசரத் உமர் அவரிடம் கூறினார்கள், தாயிஃபிலிருந்து வரக்கூடிய குழுவை பற்றி என்னிடம் கூறப்பட்டது. அவர்கள் உங்கள் விலையை நம்புகிறார்கள் என்று கூறப்பட்டது. ஆகவே ஒன்று தாங்கள் விலையை அதிகப்படுத்துங்கள், அல்லது வீட்டில் அமர்ந்து கொண்டு எப்படி விரும்புகிறீர்களோ அந்த தொகைக்கு விற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் வீட்டுக்கு வந்தடைந்த போது அதை குறித்து சிந்தித்தார்கள். ஹசரத் ஹாத்திப் அவர்களை சந்திக்க அவர்களின் வீட்டுக்கு சென்றார்கள். அவர்களிடம் சென்று, நான் உங்களிடம் கூறிய அனைத்து விஷயமும் என் சார்பாக எவ்வித வற்புறுத்தலும் கிடையாது, என் சார்பாக அது தீர்ப்பும் கிடையாது என்று கூறினார்கள். நகரவாசிகளின் நன்மைக்காக நான் அந்த விஷயங்களை கூறினேன். தாங்கள் விரும்பும் இடத்தில் விற்றுக்கொள்ளுங்கள், எந்த விலைக்கு வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹசரத் உமர் கூறினார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மதீனாவில் பொருட்களின் விலை இஸ்லாமிய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஹதீஸில் வருகிறது, ஒருமுறை ஹசரத் உமர் அவர்கள் மதீனாவின் கடைவீதியில் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஹாத்திப் பின் அபி பல்தா என்ற பெயருடைய ஒருவர் 2 மூடைகளில் உலர் திராட்சை வைத்திருந்தார். ஹசரத் உமர் அவர்கள் அவரிடம் விலையை கேட்டபோது 1 திர்ஹமுக்கு 2 மது அளவு என்று அவர் கூறினார். இந்த விலை கடைவீதியின் பொதுவான விலையை விட மலிவானதாக இருந்தது. கடைவீதியில் இந்த அளவு மலிவான விலையில் விற்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு சென்று விற்றுக்கொள்ளுங்கள் என ஹசரத் உமர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் அதனால் கடைவீதியின் விலை பாதிக்கப்படுகிறது, கடைக்காரர்கள் மீது மக்களுக்கு தப்பெண்ணம் உருவாகிறது. ஹசரத் முஸ்லிமோது அவர்கள் எழுதுகிறார்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் இதை குறித்து பெரும் விவாதங்கள் செய்துள்ளனர். ஹசரத் உமர் அவர்கள் தம் இந்த கருத்தை விட்டு பிறகு மனந்திருந்து விட்டார்கள் போன்ற அறிவிப்புகளையும் சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் பொதுவாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஹசரத் உமர் அவர்களின் கருத்தை செயல்பட தகுந்த அடிப்படையான விஷயம் என்று ஒப்புக்கொள்கின்றனர். இஸ்லாமிய ஆட்சியின் கடமை என்னவென்றால் அது விலையை தீர்மானிக்க வேண்டும். இல்லையெனில் சமுதாயத்தின் நட்பண்புகளிலும் நேர்மை தன்மையிலும் வேறுபாடு தோன்றிவிடும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அது என்னவென்றால், சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்களை குறித்து தான் இங்கு கூறப்பட்டுள்ளது. எவை சந்தைக்கு கொண்டு வரப்படுவதில்லையோ, தனிப்பட்ட முறையில் விற்கப்படுகின்றதோ
அவற்றை பற்றி இங்கு கூறப்படவில்லை. ஆகவே எவை சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுகின்றனவோ அவற்றை குறித்து இஸ்லாத்தின் தெளிவான கட்டளை என்னவென்றால், எந்த ஒரு கடைக்காரரும் விலையை குறைக்கவோ அதிகரிக்கவோ செய்ய முடியாத வகையில் ஒரே விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆகவே இதை வலுப்படுத்தும் வகையில் சில ஹதீசுகளையும் மார்க்க சட்ட வல்லுநர்கள் எடுத்து வைத்துள்ளனர். வியாபார போட்டியில் ஒருவர் மற்றவருக்கு நஷ்டமிழைக்க முயற்சி செய்கின்றனர். ஆகவே ஒரே விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஹிஜ்ரி 5 பனு முஸ்தலிக்கு போரிலிருந்து திரும்பி வரும்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நக்கை எனும் இடத்தை கடந்தார்கள். அங்கு பரந்த அளவில் இடத்தையும் புல்வெளியையும் கண்டார்கள். பல கிணறுகளையும் கண்டார்கள். அந்த கிணறுகளின் நீரை குறித்து அன்னாரை வினவிய போது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் கிணறுகளை புகழும்போது அவற்றின் நீர் குறைந்து விடுகிறது, வற்றி போய் விடுகிறது என்று கூறப்பட்டது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஹாத்திப் அவர்களிடம் ஒரு கிணறை தோண்டுமாறு கட்டளையிட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகை எனும் அந்த இடத்தை மேய்ச்சல் இடமாக ஆக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஹசரத் பிலால் பின் ஹாரிஸ் முஸ்னி அவர்களை அதை கண்காணிக்க நியமித்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த நிலத்தில் எந்த அளவு பகுதியை நான் மேய்ச்சல் நிலமாக ஆக்க வேண்டும் என ஹசரத் பிலால் கேட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காலை விடிந்த பிறகு உரத்த குரலை கொண்ட ஒரு நபரை நிறுத்துங்கள். அதிகாலையிலும் இரவின் இருளிலும் நீண்ட தொலைவு வரை குரலோசை செல்லும். ஆகவே பகல் உதயமான பிறகு ஒரு நபரை முகம்மல் எனும் பெயரை கொண்ட ஒரு மலை மீது நிற்கச் செய்து அவர் குரல் செல்லும் பகுதி வரை முஸ்லிம்களின் குதிரைகளுக்காகவும் ஒட்டகங்களுக்காகவும் மேய்ச்சல் நிலத்தை உருவாக்குங்கள். அந்த சவாரிகளின் மூலமாக அந்த முஸ்லிம்கள் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதாவது ஜிஹாதுக்காக பயன்படுத்தப்படும் முஸ்லிம்களின் குதிரைகள் ஒட்டகங்கள் அங்கு மேயட்டும் என்றார்கள். ஹசரத் பிலால் அவர்கள், யா ரசூலுல்லாஹ், முஸ்லிம்களின் மேயக்கூடிய விலங்குகளை குறித்து என்ன வழிகாட்டல் என்று கேட்டார். அதாவது முஸ்லிம்களின் பிற கால்நடைகளும் உள்ளனவே, அவற்றை குறித்து என்ன வழிகாட்டல் என்று கேட்டார். அவை இதில் நுழையாது, ஜிஹாதுக்கு பயன்படுபவை மட்டுமே இதில் மேய முடியும், மற்றவை தத்தமது மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து கொள்ளட்டும் என்று அன்னார் கூறினார்கள். யா ரசூலுல்லாஹ், எவரிடம் குறைந்த எண்ணிக்கையில் செம்மறி ஆடுகளும் மற்ற ஆடுகளும் இருக்குமோ அவர் அவற்றை மேய்க்க ஆற்றல் இல்லாதவராக பலவீனமானவராக இருந்தால் அப்படிப்பட்ட ஆணை குறித்தும் பெண்ணை குறித்தும் என்ன வழிகாட்டல் என்று ஹசரத் பிலால் கேட்டார். அவற்றை மேய விட்டுவிடுங்கள், ஏழைகளின் கொஞ்ச நெஞ்ச கால்நடைகளை மேய விடுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஒரு அறிவிப்பு முன்பும் கூறப்பட்டது. அது என்னவென்றால், ஒரு அன்சாரி இருந்தார். அவர் யாருக்கும் சொந்தமில்லாத ஒரு நதி விவகாரத்தில் ஹசரத் ஜுபைர் அவர்களிடம் சண்டையிட்டார். ஹசரத் ஜுபைர் அவர்கள் அதனை கொண்டு மக்களின் பெரித்த மலங்களுக்கு தண்ணீர் இறைத்து வந்தார்கள். தண்ணீர் நிரம்பி ஓடட்டும் என்று அந்த அன்சாரி ஹசரத் ஜுபைரிடம் கூறினார். ஹசரத் ஜுபைர் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆக இருவரும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சண்டையை கொண்டு வந்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஜுபைர் அவரிடம், ஜுபைரே, நீங்கள் உங்கள் மரங்களுக்கு தண்ணீர் இறைத்துக் கொள்ளுங்கள், பிறகு உங்கள் அக்கம் பக்கத்தாருக்காக நீரை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அந்த அன்சாரிக்கு கோபம் வந்துவிட்டது. தாங்கள் தீர்ப்பு வழங்கியதற்கான காரணம், இவர் உங்களின் தந்தையின் சகோதரியின் மகனாவார் என்று அவர் கூறினார். இதை கேட்டு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் மாறிவிட்டது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜுபைரே, உங்கள் மரங்களுக்கு தண்ணீர் இறைத்துவிட்டு பிறகு தண்ணீரை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்றால் அது தடுப்புச் சுவர் வரை நிரம்பிவிடட்டும் என்று கூறினார்கள். ஹசரத் ஜுபைர் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக பின்வரும் வசனம் அந்த நேரத்தில் தான் இறங்கியதாக நான் கருதுகிறேன். அதன் பொருள் என்னவென்றால், இறைவன் மீது ஆணையாக அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தும் விஷயங்களில் அவர்கள் உம்மை நீதிமானாக ஒப்புக்கொள்ளாதவரை அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையாளர்கள் கிடையாது. இது புகாரியுடைய அறிவிப்பாகும். இந்த ஹதீஸில் எந்த அன்சாரியை பற்றி கூறப்பட்டுள்ளதோ அவரை குறித்து விளக்க உரையில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. தப்சீர் குர்துபி மகிவ நஹாசுடைய கூற்றுக்கிணங்க அந்த அன்சாரி ஹசரத் ஹாத்திப் பின் அபி பல்தா ஆவார்கள். ஆக இந்த குறிப்புகளை நான் இங்கு எடுத்துரைக்க இருந்தேன். கொஞ்சம் மீதம் இருக்கின்றன. அவற்றை இனிவரும் காலத்தில் எப்பொழுதாவது எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.